ஹாய் மக்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் மக்களே. அப்போ ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஷாப் ஓனர் அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப விசாரிச்சுட்டு இருந்தாரு. எப்படிமா இருக்கீங்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப என்னாச்சு, அந்த ஃபேமிலி அம்மா என்ன சொன்னாங்க, இல்ல சார் இது மாதிரி வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றதோட ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க போல இருக்கு. அதோட அந்த ஷாப் ஓனர் கிட்ட எத்தனை வருஷமா இருக்காங்கன்னு சொல்றதோட 20 வருஷமா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்ப போகும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சார் வருவாங்க, 30 days 35 days தான் சார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ரெடி. நான் அங்க பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அப்ப இந்த ஷாப் ஓனர் சொன்னாரு, அப்ப 20 yearsல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் தான் உங்க கூட ஸ்டே பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அவங்க அப்படியே ரொம்ப ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரியா உடம்பு ரொம்ப ஃபேஸ் ரியாக்ஷனே ரொம்ப மாறி போயிட்டு அவங்களுக்கு. இது ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, மேக்சிமம் இந்த வளைகுடா நாடுகள்ல எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு இந்த கஷ்டப்படுறவங்க, ஏதோ கடனுக்காண்டியும் ஃபேமிலிக்காண்டி பொண்டாட்டி பிள்ளைக்காண்டி கஷ்டப்படுவாங்க. அவங்க அவங்களுக்குலாம் என்ன ஒரு ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, இப்ப 3rd year, அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச லெவலுக்கு இன்ஜினியரிங் முடிச்சதோட வெளிநாடு போகணுங்கிற கனவோட இருக்காதீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்டா நல்ல ஜாப் ஃபேமிலி ஸ்டேட்டஸோட வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இந்தியாவிலே சர்வே பண்ணி இந்தியாவிலே ஜாப் எடுக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு சென்னைக்கு தான் ஜாப் ட்ரை பண்ண போவீங்க. அப்படி இல்லைன்னா பெங்களூர் போவீங்க. அங்கேயே ட்ரை பண்ணி அங்கேயே சர்வே பண்ண பாருங்க. ஒரு 3 to 4 years அங்கேயே சர்வே பண்ணீங்கன்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். சென்னையிலே இல்லாட்டி பெங்களூர்லேயே 60,000 to 70,000 rupees ஏர்ன் பண்ண பாருங்க. அங்கேயே ஏர்ன் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாடு ஒன்ஸ் இந்த ட்ராப்ல விழுந்துட்டீங்கன்னா 2 years 3 years 4 years ஆகும். அப்புறம் 10 years ஆகும், இல்ல 12 years ஆகும். இங்க நிறைய பேர் 30 yearsலாம் ஃபேமிலியை விட்டுட்டு இருக்காங்க. தனியா சர்வே பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியை விட்டுட்டு. அது ரொம்ப கொடுமையான விஷயம். அது முடிஞ்ச லெவலுக்கு அதை தவிர்த்துடுங்க. இன்னொரு விஷயம், கல்ஃப்ல ஒர்க் பண்றவங்க 40 years பிலோல இருக்காங்கல்ல, அவங்க முடிஞ்ச லெவலுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிட் அடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனா அது எப்படி என்ன இதுன்னு தெரியாம இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் அடிக்கிறவங்க அண்டர் தி ஏஜ் ஆஃப் 40, ஒருவேளை ஒரு குழந்தை இருக்கிறவங்க, 2 குழந்தை இருக்கிறவங்க, 3 குழந்தை இருக்கிறவங்க, முடிஞ்ச லெவலுக்கு என்ன பண்ணுங்க, 40 years எக்ஸிட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிலோ 40லயே எக்ஸிட் அடிச்சுட்டு ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ண பாருங்க. ஏண்டா ஒரு 45 வயசுக்கு மேல போயிட்டீங்கன்னா ஜாப் ஸ்விட்ச் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏண்டா ஒரு நல்ல ஜாப் நல்ல டிகிரியில இருந்தீங்கன்னா ஜாப் ஈஸியா ஸ்விட்ச் பண்ணலாம் ஹையர் குவாலிஃபிகேஷன்ல. இல்ல சும்மா ஒரு பேச்சுலர் டிகிரி தான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஜாப் 45 above 45 above 43 அப்படிங்கிறது ஜாப் ஸ்விட்ச் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எக்ஸிட் அடிக்கிறதுங்கிறது முடிவு பண்ணீங்கன்னா, ஊர்ல போய் சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிலோ 40லயே ஜாப் ஸ்விட்ச் பண்ணிருங்க. ஊர்ல போய் ஒரு வருஷம் ஸ்டே பண்றதுக்கு உண்டான சர்வைவல் மணி, எமர்ஜென்சி கேஷ் அட்லீஸ்ட் ஒரு 1,50,000 சேர்த்து வச்சுங்க. இந்த 1,50,000 சர்வைவலுக்கு மட்டும் தான். அது இல்லாம உங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இந்த 1 year ஊர்ல ஸ்டே பண்ண மாதிரி பாத்துங்க. இப்ப நிறைய கன்சல்டன்சி மும்பைல நிறைய கன்சல்டன்சி இருக்கு, சென்னையில நிறைய கன்சல்டன்சி இருக்கு. ஜாப் எடுக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் தான். பட் ஆனா இந்த வார் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது இல்லாம ஒரு 60 yearsக்கு அப்புறம் இன்னொரு விஷயமா நடக்கும். பணம்னு சொல்லிட்டு பணத்தை பின்னாடியே அலைஞ்சிட்டோமோ, நம்ம ஃபேமிலிக்காண்டி நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் வந்துருச்சுன்னா, இங்கிலீஷ் டிக்ஷனரியில ரொம்ப மோசமான வார்த்தை ரிக்ரெட் மட்டும் தான். ஒருவேளை இழந்துட்டோமோ எல்லாத்தையும், உன்னால என்ன நான் சுகத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்கன்னா அது வாழ்க்கை முழுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மணியும் வேணும், அட் த சேம் டைம் ஃபேமிலியும் வேணும். ரெண்டுத்தையும் கன்சிஸ்டன்ஸா ஒரு பேலன்ஸா மெயின்டைன் பண்ணிக்கணும். அத புத்திசாலித்தனமா எப்படி கால்குலேட் பண்ணுமோ, எக்ஸிட் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் அடிச்சுட்டு 40 yearsக்கு முன்னாடி எக்ஸிட் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் அடிக்கிறதுங்கிறது ஜாப் ஸ்விட்ச் பண்ணதுங்கிறது ரொம்ப இயலாத காரியமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க. ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 40 yearsக்கு முன்னாடி ஜாப் ஸ்விட்ச் பண்ணிருங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர்.